அம்மா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணுமா? என்ன தெரியுமா? சொன்னா திட்டக்கூடாது. இன்னைக்கு பஸ்ல தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருந்ததுமா. தேவதை மாதிரி இல்ல, தேவதையே தாம்மா. உன்ன மாதிரியே கூட போறத மறந்துட்டு தேவதையே பார்த்துட்டு போனோமா. அப்படியே மனசுக்குள்ள அப்படியே ரெக்க கட்டி பறக்குதுமா. அப்படியே கொஞ்ச நேரத்துல கனவே வந்துருச்சுமா. நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ற மாதிரியும், எனக்கு 2 குழந்தை, ஒண்ணு உன்ன மாதிரியும் ஒண்ணு என்ன மாதிரியும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீட் பிரேக் வந்துருச்சா, கனவே போயிடுச்சுமா. அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், நம்மளே பெரிய கஷ்டத்துல இருக்கிறோம். மட்டும் பணக்காரனா இருந்திருந்தா அந்த பொண்ணை நான் இழுத்துட்டு வந்திருப்பேம்மா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பார்த்து இருந்திருக்கலாம். நம்மளே கஷ்டத்துல இருக்கிறோம். என்ன உன்னதான் மறக்க முடியல. நீ ஏமா அந்த ஆளை கல்யாணம் பண்ண? பணக்கார அப்பாவை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நானும் பணக்காரனா இருந்திருப்பேன். நானும் அந்த பொண்ணை அந்த தேவதையை வீட்டுக்கு இழுத்துட்டு வந்திருப்பேன். போய் அந்த ஆளை கல்யாணம் பண்ணிருக்கிய. இப்ப கூட எதுவும் இல்லை, நீ டைவர்ஸ் பண்ணிரு. நான் உனக்கு நல்லா அப்பாவை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சறேன். சாப்பிட்டியாப்பா? நீ ஏமா அப்பா வீட்டுல இருக்காருன்னு சொல்லல? என்னடா சொன்ன? வேலைக்கு போய் சம்பாதிச்சு தெரியாத நாய், நீ என்ன டைவர்ஸ் பண்ண சொல்றியா? நீ அதை கேட்டுனுக்குற. உங்ககிட்ட நான் அப்புறமா வரேன். பொம்பளை சோ கேக்குதா உனக்கு? பொம்பளை சோக்கு இன்டர்வியூக்கு போடான்னு அனுப்புனா பஸ்ல பொம்பளைய பார்த்தா ஆம்பளைய பார்த்தான்னு நீ சுத்தின்னு கிடக்குற. உனக்கு அவ்வளோ பொம்பளை சோ கேக்குதா? டேய், நீ என்னடா என்ன டைவர்ஸ் பண்ண சொல்றது? நான் உன்னை டைவர்ஸ் பண்றேன். அடியே பார்வதி, எரியந்த கத்திய. இனிமே நமக்கு ஒரு பொட்ட புள்ளதான், இவன் நமக்கு இல்ல.